ஹலோ குட் மார்னிங். நீங்கள் நர்சஸாக சவுதி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான அலர்ட் வீடியோ தான் இது. நீங்கள் சவுதிக்கு வரும்போது ஏஜென்சியை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்மக்கிட்ட டைரக்ட் ஏஜென்சி, சப் ஏஜென்சின்னு 2 ஏஜென்சி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஏஜென்சி ஜாப் நமக்கு வந்து டேரெக்டாக தருவாங்க. அவங்ககிட்ட ஏஜென்சி ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்கேஸ் சப் ஏஜென்சி வந்து நமக்கு டைரக்ட் ஏஜென்சி கிட்டேருந்து ஜாப் வாங்கி தருவாங்க. அவங்கக்கிட்ட ஏஜென்சி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏஜென்சி ஃபீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 50,000 to 1 lakh எக்ஸ்ட்ரா இருக்கும். பிகாஸ் அவங்க ஜாப் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி தராங்க. அவங்கக்கிட்ட இருந்து டேரெக்டாக இவங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் 2-3 பர்சன் கிட்டேருந்து இவங்களுக்கு ஜாப் கிடைச்சா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஏஜென்சி சூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கண்டிப்பாக யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கேட்டு தான் வந்திருப்பீங்க. அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிருந்தாங்கனாக்கா இவ்வளோ ஏஜென்சி ஃபீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் கவர்மெண்ட் ஜாப் போயிருந்தால் இவ்வளோ ஏஜென்சி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி எத்தனை இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ டைரக்ட் ஏஜென்சினாக்கா உங்களுக்கு வந்து ஃபீஸோட அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்லே சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் ஃபைனலாக ஒரு 10,000 15,000க்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் சப் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஹிண்ட்டு எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்கேஸ் இட்ஸ் எம்ஓடி ஜாப்னாக்கா ஏஜென்சி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த டைமில் ஓகே, நோ ப்ராப்ளம், யூ கேன் அக்செப்ட். ஓகேங்களா? இன்கேஸ் ப்ரைவேட் ஜாப்க்கு ரொம்ப அதிகமாக கேட்டாங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அவசரமாக வரணும்னு நினைக்காதீங்க. டைம் எடுத்து எம்ஓடி வர ட்ரை பண்ணிங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது கிடைக்கலனாக்கா யூ கேன் கோ ஃபார் ப்ரைவேட் ஜாப். பட் அதுவும் டைரக்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதா பார்த்து வரணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் see how to select private job and government job. ஓகே, உங்கள் சிறகுகள் வானில் பறக்கும், உங்கள் கனவுகள் சிகரத்தை தொட என் அன்பு வாழ்த்துக்கள். ஃபாலோ மை சேனல் ஃபார் மோர் வீடியோ. பை பாய்.